வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இது எல்லா பருப்பும் தனித்தனியாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று ஒரு ஒரு டைமிங்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து போட முடியாது. ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வதங்கட்டும். அந்த எண்ணெயில் அரை கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்போட அளவை விட பாதி போட்டால் போகிறோம் கடலைப்பருப்பு. நான் ஒரு 1/4 கப்பு, அதுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும், வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் கொஞ்சம் இந்த சூட்டில் வதக்கலான்னு நான் ஒரு பவுல் கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சிட்டு அலம்பி தொடச்சி வச்சுருக்கேன், ஈரம் இல்லாமல். இதுக்கு காரத்துக்கு ஒரு 10-12 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அதில் அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த மிளகாவை போட்டு வதக்கினோம்னா அந்த மிளகா கருகாமல் இருக்கும். நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள், நல்லா பொன்னிறமாக எடுத்து. இப்போ இதை நான் ஒரு தனியாக ஒரு பேசனில் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கருவேப்பிலையை வதக்கிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு, அது கூட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வெறும் சட்டிலையும் வதக்கலாம், இருந்தாலும் அந்த கலருங்கிறது வராது, அந்த பச்சை கலர் வராது. இந்த கருவேப்பிலையை வெறும் சட்டியில், இழுப்பு சட்டியில் வதக்கினோம்னா கொஞ்சம் கருப்பாக போன மாதிரி போயிடும், இந்த பச்சை கலர் வராது. இந்த எண்ணெயில் வதக்கினோம்னாக்க அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நிறையா கூட விடலை. அது பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் கலந்து வரா மாதிரி நான் எண்ணெய் வதக்கிப்போம். நான் இதுக்கு ஒரு சின்ன புளியங்கொட்டை அளவுக்கு புளி போடுறேன். புளி நம்ம அந்த பருப்பு வதக்கும் போதே வதக்கியிருந்துருக்கலாம், நான் அதை போட மறந்துட்டேன். அதனால் இப்போ இந்த கருவேப்பிலையை வதக்கும் போது அதோட போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் எண்ணெயில் தானே வதக்குறோம், அதனால் அந்த புளியும் அதோட சேர்ந்து வதங்கிடும். அது பாருங்கள், நிறம் மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதே பச்சை நிறம் இருக்கும் இந்த எண்ணெயில் வதக்கிறதுனால. ஒரு ஷைனிங்கும் இருக்கும், அந்த கருவேப்பிலைக்கு ஒரு ஷைனிங் இருக்கும். வதங்கிடுத்து, இன்னும் கொஞ்சம் இருந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுத்து, கலரும் மாறாமல் இருக்குது. நல்லா இப்போ தொட்டாலே நல்லா பொறுன்னு இருக்கா மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அதை அரைச்சிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.